தமிழ்ஞான முருகர்களுக்கு வணக்கம். ஆர் பாலகிருஷ்ணன் ஐஏஎஸ் அவர்களின் ஒரு பண்பாட்டின் பயணம். சிந்து முதல் வைகை வரை அறிமுகம் தொடர்கிறது. தமிழ் கடவுளாகிய முருகனை போற்றும் பரிபாடல் காதல் குறித்த தமிழ் அணுகுமுறைக்கும் வடமொழி வேத மரபுகளுக்கும் இடையிலான அடிப்படையான வேறுபாட்டை தெளிவாக சுட்டிக்காட்டுவதோடு தமிழர்களின் அகக்கோட்பாடுதான் சிறந்தது என்றும் வாதிடுகிறது. பரிபாடல் 9:11-25. சிலப்பதிகாரம் காப்பிய தலைவி கண்ணகி கதையை தமிழ் மூவேந்தர்களின் 3 நாடுகள் 3 தலைநகரங்களின் ஊடாக கட்டமைக்கிறது. தமிழ் என்ற மொழி அடையாளத்தின் பெருமிதத்தை கொண்டாடும் சிலப்பதிகாரம் தமிழ் மூவேந்தர்கள் பற்றி இழிவாக பேசிய வடதிசை மன்னர்களை சேர மன்னன் செங்குட்டுவன் பழிவாங்கி பாடம் புகட்டியதாக கூறுகிறது. இமயமலையில் தமிழ் மூவேந்தர்கள் தங்களது வில், புலி, மீன் ஆகிய சின்னங்களை பொறித்தார்கள் என்று பழந்தமிழ் இலக்கியங்கள் கூறுகின்றன. இந்த குறிப்புகளுக்கு வரலாற்று அடிப்படை இருக்கிறதா இல்லையா என்பதல்ல கேள்வி. 2000 ஆண்டுகளுக்கு முன்பே இத்தகைய இலக்கிய பதிவுகள் தமிழ் பரப்பில் ஏன் நேர்ந்தன என்பதுதான் முக்கியம். தமிழ் ஆரியம் என்ற இருமை கருத்தியலின் அடிப்படையிலான அடையாள வேறுபாடுகளாக எப்படி உருவானது? அதற்கான தூண்டுகோல் பின்னணி என்ன? திராவிடர்கள் பற்றி மகாபாரதம் குறிப்பிடுகிறது. வரலாற்று காலத்தில் அசோகர் கல்வெட்டுகளில் தமிழ் மன்னர்கள் குறிப்பிடப்படுகிறார்கள். காரவேலரின் காத்திகும்பா கல்வெட்டில் தமிழ் மன்னர்களின் நட்பரசுகள் பற்றிய செய்தி இடம்பெறுகிறது. இதை தவிர வட இந்திய மன்னர்களுக்கும் தமிழ் மன்னர்களுக்கும் தென்னிந்திய நிலப்பரப்பில் எங்கும் நேரடியாக போரோ மோதலோ நிகழ்ந்ததாக வரலாற்று சான்றுகள் எதுவுமில்லை. மற்றபடி சங்க இலக்கியங்களில் மீள் நினைவுகளாக இடம்பெறும் நிகழ்வுகளில் வம்பமோரியர், நந்தர் மற்றும் கோசர்கள் பற்றிய குறிப்புகள் இடம்பெறுகின்றன. சங்க இலக்கியங்கள் நினைவுகூறும் இத்தகைய மீள் நினைவுகளின் நில பின்னணி கொன்காணம் என்று புறப்படுகிறது. பழந்தமிழ் இலக்கியங்கள் மிக தெளிவாக சித்தரிக்கும் சில தாவரங்கள், விலங்குகள் மற்றும் நில அமைப்பு சூழல்கள் இந்திய துணைக்கண்டத்துக்கு வடக்கு மற்றும் வடமேற்கு பகுதிகளுக்கே சிறப்பாக உரித்தானவை. சங்க இலக்கியங்கள் இந்தியாவின் வடக்கு மற்றும் வடமேற்கு பகுதிகள் பற்றி இவ்வளவு துல்லியமாக பேசுவதற்கு நேர்மாறாக இருக்கிறது. வடமொழி இலக்கியங்கள் தென்னிந்திய புவியியல் பண்புகள் மற்றும் விலங்குகள், தாவரங்கள் பற்றி தெரிவிக்கும் துல்லியமற்ற அனுமானங்கள். இந்திய துணைக்கண்டத்தின் கடந்த காலங்கள் தொடர்பான இந்த 2 புதிர்களுக்கும் பிரச்சனைகளுக்குமான விடை புலப்பெயர்வு என்ற உருவகத்தின் உள்ளீடாகத்தான் உறைந்து கிடைக்கிறது. தமிழ் மொழியின் தொழிலக்கண நூலான தொல்காப்பியத்தில் அதற்கு முந்தைய இலக்கண இலக்கிய மரபுகள் பற்றிய ஏராளமான குறிப்புகள் உள்ளன. தொல்காப்பியம் போன்ற தனித்துவம் மிக்க வளமான இலக்கணமோ அல்லது சங்க இலக்கியம் போன்ற ஆவணங்களோ திடீரென்று வானிலிருந்து குதிப்பதில்லை, அல்லது குறுகிய காலத்துக்குள் தோன்றி முதிர்ந்து பண்பட்டு மிளிர்வதும் நடைமுறை சாத்தியம் இல்லை. சங்க இலக்கியத்தில் தொழிற்தமிழர்கள் தங்கள் நெஞ்சில் தூக்கிய சுமந்த மேல் நினைவுகளும் பார்ப்பனர்களின் வாய்மொழி மரபு மூலம் தலைமுறையாக பாதுகாக்கப்பட்டு பின்னர் இலக்கிய வடிவம் பெற்ற தொன்மங்களின் சுவடுகளும் ஏராளமாக உள்ளன. அதுவுமின்றி சங்க இலக்கியங்கள் தெல்ல தெளிவாக குறிப்பிடுகின்றன. அது மட்டுமின்றி சங்க இலக்கியங்கள் தெல்ல தெளிவாக குறிப்பிடுகிற சில நிலப்பகுதிகள் சங்ககால தமிழ்நாட்டு அரசியல், மொழி எல்லை என்று வரையறுக்கப்பட்ட நிலப்பகுதிகளுக்கு வெளியே, குறிப்பாக வடமேற்கு பகுதிகளில் அமைந்துள்ளன. இது எப்படி சாத்தியம் என்ற கேள்வி நமது மனதில் எழுவது நியாயமானதே ஆகும். சங்ககாலம் என்று நாம் குறிப்பிடும் காலகட்டத்துக்கு முந்தைய ஒரு நெடிய வரலாறு மேலோட்டமாக புலப்படாமல் தொன்மங்களின் ஆழத்தில் புதைந்திருக்கிறது. அது புலப்பெயர்வுகளால் கட்டமைக்கப்பட்டது. தமிழர்களின் தோற்றம் குறித்து பல்வேறு கருதுகோள்கள் உள்ளன. லெமுரியா கண்டம், நடுக்கடல் பகுதிகளில் தோற்றம் ஆகிய 2 கருதுகோள்கள் அதிகம் பேசப்படுபவை. எதுவாயினும் தமிழ் இலக்கியங்களின் மூலம் நம் கண்முன் விரிகிற பண்பாட்டின் ஆழமும் அழகும் ஆவணங்களும் அகழ்வாராய்ச்சிகளும் புலப்படுத்தும் தொலைதூர கடல் வணிக மரபு, நகர் மைய வாழ்க்கையின் உன்னத வளர்ச்சியை தலையில் தூக்கி வைத்து கொண்டாடும் இலக்கிய இயல்பு ஆகியவை ஒருபுறம் இருக்க,
சங்க இலக்கியங்கள் காட்டும் வாழ்வியல் மரபுகள் பொதுவாக வடபுல வேத மரபுகள் என்று அறியப்படும் வாழ்வியலிலிருந்து பல்வேறு வகைகளில் வேறுபட்டு நிற்பதும் தமிழ் தொன்மங்களை ஒரு தனித்துவமான மரபாக நிலைநிறுத்துகிறது. 1856ஆம் ஆண்டில் திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்ற நூலை ராபர்ட் கால்டுவெல் எழுதும் வரை தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம் மட்டுமின்றி இந்திய துணைக்கண்டத்தின் பல்வேறு பகுதிகளில் பேசப்படும் பல்வேறு பழங்குடி மொழிகளை உள்ளடக்கிய திராவிட மொழி குடும்பம் பற்றிய தனித்துவ அடையாளம் முன்னிறுத்தப்படவில்லை. இதை போலவே சங்ககால தமிழ் இலக்கியங்கள் அச்சேரி பரவலாக மக்களிடம் சென்று சேரும் வரை தமிழ் மொழியின் இலக்கண இலக்கிய தொல்மரபுகள் பழந்தமிழ் சமுதாயத்தின் சமூக பொருளாதார கருத்தாக்கங்களின் ஆழ அகலங்கள், தமிழின் தனித்துவம் மிக்க கருத்தியல்களின் தோற்றம் மற்றும் தொடர்ச்சி பற்றி கோர்வையான செய்திகள் வெளியுலகத்திற்கு தெரிந்திருக்கவில்லை. ஆனால் தமிழ் சமூகத்தின் சிந்தனைக்குள் வடக்கு, தெற்கு, வடமொழி, தமிழ்மொழி என்ற இருமைகள் தொடக்கத்திலிருந்தே மிக ஆணித்தரமாக வேரூன்றியிருந்தது. அவ்வகையில் சிந்துவெளி பண்பாடு பற்றிய அறிவிப்பு தமிழ் அறிவுலகத்தில் பூகம்பம் போன்ற அதிர்வலைகளை ஏற்படுத்தவில்லை. இந்திய துணைக்கண்டத்தின் வடமேற்கு பகுதியில் பிராகுயி என்ற திராவிட மொழி பேசப்படுவது பற்றி தமிழ் அறிவுப்புலம் ஏற்கனவே அறிந்திருந்தது. சிந்துவெளி பண்பாடு பற்றிய அறிவிப்பு செயலியானதை தொடர்ந்து எம்.எஸ். பூர்ணலிங்கம் எழுதிய தமிழ் இந்தியா 1927, டி.என். சேஷ ஐயங்கார் எழுதிய திராவிட இந்தியா, திராவிட இந்தியன்ஸ் 1933 ஆகிய நூல்களின் தலைப்பிலிருந்தே இதை புரிந்து கொள்ளலாம். தமிழ் மக்களின் கூட்டு சிந்தனையில் அவர்களின் பழங்காலம் பற்றிய ஒரு சித்தரிப்பு உண்டு. அது மிகப்பெரிய இயற்கை பேரிடர்கள், அப்பேரிடர்களால் நேர்ந்த புலப்பெயர்வுகள், பாண்டியர்களின் தலைநகரங்களின் இடமாற்றம், அதன் விளைவாக முதல் மற்றும் இடைச்சங்கங்களின் தலைமையிடம் மாறியது என்பது போன்ற மேல் நினைவுகளால் கட்டமைக்கப்பட்டது. தமிழர்கள் தங்களது துன்பங்களின் தொடர்பாக தலையில் தூக்கி சுமக்கும் நினைவலைகளில் மிக முக்கியமான 2 சொற்கள் பேரிடர் மற்றும் புலப்பெயர்வு. தமிழர்களின் தோற்றம் பற்றிய கருதுகோள்களில் பரவலாக அறியப்படுவது குமரிக்கண்டம் என்ற கோட்பாடு. பக்ஷுலி ஆறும் மலை அடுக்குமான குமரிக்கோடு என்ற மலைத்தொடரும் கடலின் சீற்றத்துக்கு இரையானது பற்றி சிலப்பதிகாரம் குறிப்பிடும் இயற்கை பேரிடர் பற்றிய மேல் நினைவே இதற்கு அடிப்படையாகும். இயற்கை பேரிடரின் விளைவான இடப்பெயர்கள் பற்றி நினைவு கூறப்படுகிறது. 1864 பிலிப் ஸ்லேட்டரும் 1870 ஏர்ன்ஸ்ட் ஹெக்கலும் முன்வைத்த கண்டங்களின் நகர்வு, கடலில் மூழ்கிய லெமரியா கண்டம் போன்ற கருத்தாக்கங்கள் தமிழ் ஆய்வு புலத்தின் கவனத்தை வெகுவாக கவர்ந்தன. ஏற்கனவே குமரிக்கோடு என்ற குமரிமலை கடலில் மூழ்கியது பற்றிய மேல் நினைவுகளை அறிந்திருந்த ஆய்வாளர்கள் விவாதங்களின் விளைவாக நாளடைவில் குமரிக்கோடு என்ற சொல்லாடலை லெமரியா கண்டத்தின் இணையாக சித்தரித்து கடலில் மூழ்கிய குமரி கண்டம் என்று விரிவுபடுத்தினார்கள். இது தமிழ் மக்களின் பொது சிந்தனைக்குள் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியது. டைலர் வெக்னர் கருதுகோள் என்று அறியப்படும் கண்டங்கள் நகர்வு கோட்பாடு புதிய கண்டுபிடிப்புகள் மற்றும் புரிதல்களின் விளைவாக இப்போது அவ்வளவு கருத்தார்ந்த கோட்பாடாக அறிவுப்புலத்தில் கருதப்படுவதில்லை. ஆயினும் தமிழ் சிந்தனையை பொறுத்தவரையில் முன்பு இருந்த அளவில் இல்லாவிட்டாலும் குமரிக்கோடு குமரிக்கண்டம் என்ற கருத்தாக்கங்களோடு தொடர்புபடுத்தப்பட்ட லெமரியா கண்டம் பற்றிய சொல்லாடல் இன்னும் புழக்கத்தில் இருக்கத்தான் செய்கிறது. குமரிக்கோடு குமரி கண்டமானதுக்கு லெமரியா இன்னும் புழக்கத்தில் இருப்பதற்கு குமரிக்கோடு தான் காரணம் என்றால் மிகையாகாது. சிந்துவெளி பண்பாடு பற்றிய அறிவிப்பை தொடர்ந்து நிகழ்ந்த விவாதங்களால் மூத்தகுடி தமிழர்கள் என்ற தமிழ் உள்ளுணர்வு மேலும் வலுவானது. ஆனால் தமிழ் லெமரியா என்ற கருத்தாக்கத்திற்கும் தமிழ் சிந்துவெளி என்ற கருத்தாக்கத்துக்கும் இடையே உள்ளார்ந்த ஒரு முரண்பாடு இருக்கிறது என்பதை இங்கே சுட்டிக்காட்ட வேண்டும். தமிழர்களின் வரலாற்றுக்கு முந்தைய தொன்மையை சிந்துவெளி நகர்மய பண்பாட்டுடன் தொடர்புபடுத்தினால் அது லெமரியா கோட்பாட்டுக்கு இணக்கமாக இருக்காது.
அதைப் போலவே தமிழர் துன்பங்களை இந்திய பெருங்கடலில் தொலைந்த கண்டத்தில் தேடும் லெமரியா கோட்பாட்டுடன் தொடர்புபடுத்தினால் அது சிந்துவெளி தமிழ் தொடர்புக்கு இணக்கமாக இருக்காது. இந்த உள்ளார்ந்த முரண்பாடு பற்றியும் அதை நேர் செய்யும் முறை பற்றியும் இந்நூலில் பிறிதொரு இடத்தில் விரிவாக பேசப்படும். அறிமுகம் தொடரும். மீண்டும் சந்திப்போம். நன்றி நண்பர்களே.